எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாத்துக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாரும் இன்றைக்கி மாதிரி நல்ல ஆரோக்கியத்தோட நிறைஞ்ச ஆயுளோட சந்தோஷமாக இருக்கணும். யாரை பற்றியும் எதை பற்றியும் எப்போவுமே கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணிக்கிட்டு ஜாலியாக சந்தோஷமாயிருங்க. அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி என்னோடய பிறந்தநாளும் கூட. என்னை யாரெல்லாம் விஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக விஷ் பண்ணலாம். பார்ப்போம் யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்கன்னு. அப்புறம் இது என்னோட முதல் வீடியோ. என்னோடய சேனலில் இதுதான் என்னோடய முதல் வீடியோ. உங்கள் வீட்டு பொண்ணை நினச்சி பாருங்கள். இந்த சேனலில் என்னோடய லைஃப் ஸ்டைல் தான் வரும். நான் காலத்தை முழிச்சு என்ன பண்ணுறேன், என்ன சமைக்கிறேன், எங்கே போகிறோம், என்னென்ன வாங்குகிறோம், இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வரும். பிடிச்சவங்க கண்டிப்பாக பாருங்கள். உடனே பிடிக்காது, அடிக்கடி பார்ப்பீங்க. நீ நம்ம அடிக்கடி சந்திக்க போகிறதுனால நீ அடிக்கடி பார்ப்பீங்க. பார்க்க கண்டிப்பாக பிடிக்கும். பாருங்கள், இன்றைக்கி தமிழ் புத்தாண்டுன்றதுனால நம்ம இன்றைக்கி காலத்தை என்ன சாப்பிட்டோம், எங்கெல்லாம் போகிறோம், இதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போலாமா? வாங்க. சித்திரை ஒன்றுனாவே இந்த அவல் ரொம்ப ஸ்பெஷல். டிஃபன் பண்ணுறவங்க பண்ணுவாங்க, ஆனால் ஏகதேசம் வீட்டில் அவல் கண்டிப்பாக இருக்கும். எங்கள் வீட்டில் அது மாதிரி கண்டிப்பாக அவல் இருக்கும். அவல் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அவல் நல்ல கோவுந்து இருக்கக்கூடாது. பாதி கோவுந்த அவலில் காய்ச்சின சர்க்கரையும் திருவின தேங்காவும் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவள் விரசி முடிஞ்சது அதை ஒரு தட்டில் எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு கூட பொறுமை இல்லை. எல்லோரும் அந்த பாத்திரத்திலே கையை போட்டு ஆளுக்கு கொஞ்சமாக அள்ளி போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த அவள். அது பிசைகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறதே பெரிய விஷயம். பிள்ளைங்க 2 பேரும் அவங்க இஷ்டத்துக்கு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எனக்கு ஒரு உருண்டை போதும்னு என்னோடய உருண்டையை மட்டும் உருட்டி கையில் எடுத்துகிட்டு நான் தனியாக ஒரு இடத்துல போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சித்திரை மாதம்னாவே இப்போ தான் தமிழ் புத்தாண்டுலாம் ஞாபகம் வருது. ஆனால் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எனக்கு இந்த தமிழ் புத்தாண்டெல்லாம் தெரியாது. சித்திரைனாவே கை நீட்டம் அப்படின்னா எங்கள் ஒரு பக்கம்லாம் சித்திரை ஒன்றுக்கு வீட்டில் இருக்கிற பெரியவங்க வீட்டில் உள்ள சின்ன குழந்தைக்கு அவங்களோட வயசு குறைஞ்சவங்களுக்கு ரூபா கொடுப்பாங்க. அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் நம்ம கேட்காமலே நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க நம்மளுக்கு பைசா தருவாங்க. நம்ம கையில் ₹1 2 ரூபாலாம் இல்லை, ₹10 20 ரூபாலாம் கிடைக்கும். நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ₹10 20 ரூபாலாம் எவ்வளோ பெருசு. அதுக்காகவே வெயிட் பண்ணுவோம், எப்படா சித்திரை மாதம் வரும், எப்படா கை நீட்டம் வரும், எப்போ கை நீட்டம் தருவாங்க நம்மளுக்கு அப்படின்னு. ஆனால் இப்போ உள்ள குழந்தைங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை. அவங்களுக்கெல்லாம் பைசாலாம் இப்போ ரொம்பவே நிசாரம். நினச்ச உடனே எல்லாம் கிடைக்குது. எப்போ நினச்சாலும் என்ன வேணாலும் நிசாரமாக வாங்கி சாப்பிட்லாம், என்ன வேணாலும் கிடைக்கும். இப்போ அவங்களுக்கு 500 1000லாம் ₹10 20 ரூபா மாதிரி ஆகிப்போச்சு. என்ன பண்ணுறது, எல்லாம் காலக்கோளாறு. சாப்பாடை முடிச்சுட்டு நாங்கள் இன்றைக்கி குமார கோவிலுக்கு தான் வந்தோம். எங்கள் அத்தான் கூட வரதா தான் பிளான். ஆனால் எங்கள் அத்தான் கடைசி நேரத்தில் என்னால் வர முடியாது, எனக்கு வேலை இருக்குது அப்படின்ட்டாங்க. நான் ஆனால் பிளானை மாத்திரதா இல்லை, நான் கோவிலுக்கு போகிறதா முடிவு பண்ணிட்டு நான் போய் ஆவேன்னு நான் தனியாகவே 2 பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு நான் பாட்டுக்கு கோவிலுக்கு கிளம்பி வந்தாச்சு. ஆசை தீர சாமியும் நல்ல திருப்தியாக கும்பிட்டாச்சு. அது என்னன்னு தெரில, இந்த கோவில் அப்படி என்ன இருக்குதுன்னு எனக்கும் தெரியல. கோவில்னாவே அப்படி ஒரு சந்தோஷம். கோவிலுக்குள்ளே நுழைஞ்சிட்டா போதும், எங்கேருந்து தான் வருது தெரியல. அப்படி ஒரு அமைதி, அப்படி ஒரு நிம்மதி, சந்தோஷம். கோவிலுக்குள்ளே போய் உக்காந்துச்சுன்னா எழுந்திரிச்சு வர்றதுக்கு எனக்கெல்லாம் மனசு வராது. அங்கேயே இருக்கலான் இருக்கும். அப்படி என்ன இருக்குன்னு தெரில. என்னையெல்லாம் நீ இன்றைக்கி பூரா கோவில்லையே எறினா கூட நான் சந்தோஷமாக இருப்பேன். ஆனால் நம்ம பெற்றதுகளையோ கட்டிக்கிட்டதுகளையோ கூட கூட்டிகிட்டு போயிட்டோம், எங்கேயுமே இருக்க முடியாது. கோவிலுக்கு போயாச்சு, கொஞ்ச நேரத்தில் இருந்துட்டு போகலாமே அப்படின்னு கேட்டாச்சுன்னா போதும், உடனே யோசிக்காமல் டக்குன்னு வர பதில், அது எனக்கு வேலை இருக்குது, எனக்கு நேரம் ஆகுது, நான் ரொம்ப பிஸி, எனக்கு வேலை இருக்குது, என்னால் ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ண முடியாது, எனக்கு இப்போவே வீட்டுக்கு போகணும் அப்படின்னு. சரி, மற்ற நாளில் போனால் தான் இந்த மாதிரி பதில் வருது. சண்டே போகலாம், சண்டே என்ன பண்ணுறாங்க பாப்பன்னு சண்டே கூப்பிட்டு போனால் கொஞ்சம் கூட யோசிக்காமல் சண்டேவும் இதே பதில் வருது. அவங்களுக்கு அப்படியே சொல்லி பழகி போச்சு. பொண்டாட்டி என்ன கேட்டாலும் இல்லை, வேண்டாம், முடியாது, எதுக்கு இது தேவையில்லாமல் அப்படி சொல்லியே இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லலாம்னு மூளை அவங்கள யோசிக்க கூட விடுறதில்ல. டக்குன்னு இல்லை எனக்கு டைம் இருக்குது அப்படின்ற பதில் வந்துடுது. அது அவங்களையே அறியாமல் வர்றது தான் அந்த பதில். என்ன சொல்கிறது, இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதையும் மீறி ப்ளீஸை தான் 10 நிமிஷம் இருந்துட்டு போகலாம் அப்படின்னா டக்குன்னு சொல்லிடுவாங்க, உனக்கு என்ன வேலை வெட்டி எதுவும் கிடையாது, எனக்கு அப்படியா 1000 வேலை இருக்குது அப்படின்றவாங்க. கேட்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும். வேறு என்ன பண்ணுறது, நம்ம டிசைன் அப்படி தான் போயிட வேண்டியதான். அதையும் மீறி வேறு ஏதாவது பேசியாச்சுன்னா கண்டிப்பாக சண்டையில் தான் போய் முடியும். சண்டை போடுறதுக்கெல்லாம் சீவை இல்லை, ரொம்ப டயர்டாக இருக்குது சண்டை போட்டு. அதனால் இப்போ என்ன சொன்னாலும் அப்படின்னு கேட்டு போயிடுறது தான், வேறு வழி இல்லை. நான் இன்றைக்கி வீட்டிலேருந்து கிளம்பும்போதே முடிவு பண்ணதான், இன்றைக்கி கோவிலில் தான் போய் சாப்பிட்றோம். அதே மாதிரி சாமி கும்பிட்டு வெளியே வரும்போது டோக்கன் கொடுத்துட்டு இருந்தாங்க. போய் டோக்கனை வாங்கிட்டு கொஞ்ச நேரம் சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணோம்.
அந்த நேரம் கூட பொடியால் வெயிட் பண்ண முடியல. எனக்கு பானிபூரி வாங்கித்தான்னு தொந்தரவு பண்ணிட்டே இருந்தா. சரி, நான் அவளை கூட்டிகிட்டு போய் ஒரு மசாலா பூரியை வாங்கி கொடுத்து கொஞ்சம் நேரம் சமாதானம் பண்ணி இருத்திட்டு அப்புறம் சாப்பிட்ற நேரம் ஆயிடுச்சு. சாப்பாடு வச்சுட்டாங்க. அதில் போய் சாப்பிட்டுட்டு வரும்போது ஐஸ்கிரீம் வாங்கி கேட்டா. 10 ரூபா 5 ரூபா ஐஸ்கிரீம் தான். ஆளுக்கு 2 ஐஸ்கிரீமும் வாங்கி கொடுத்து அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இவ்வளோ தான். இதை விட சூப்பரான இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டட்டா.